மகா உன்னதமான என் அன்பின் தாப்பனே, வானத்தையும் பூமி படைத்து மகிமையாய் வாசம் பண்ணுகிற நீர் ஆண்டவரே, உடைய வேலை சொல்லணுமாக ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவன், உண்மை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை ஆண்டவரே. ராஜாக்களுக்கெல்லாம் நீர் ராஜா. ஸ்தோத்திரம் தாப்பனே. தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டியிருக்கிற அன்பு மிக உன்னதமானது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் இடைப்படாமல் இருந்திருப்ப நான் என்னுடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கின்றது நிச்சயம். பாவத்தின் அடிமைத்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நன்றி செலுத்தின தாப்பனை. ஜெபத்தை குறித்த ஒரு ஆழமான ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்காய். ஸ்தோத்திரம். ஆமாண்டவர், அநேக சமயங்களில் நான் ஜெபித்தேன். ஆனாலும் என்னுடைய ஜெபத்தை நானே நம்பாத வண்ணமாக, அல்லது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போடு இல்லாமல் ஜெபித்த எல்லா காரியங்களையும் மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ வழியில் ஜெபித்தது உண்டு, ஆனால் கூட ஆண்டவருக்குரிய பதிலை அவர் கேட்கிறார் என்ற, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவரை அநேக வேளைகளில் நான் ஜெபித்தேனா என்பதை குறித்து நான் சிந்திக்கிறேன். ஆண்டவரே, அந்த காரியத்தை எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் குறைந்து 1 மணி நேரமாக உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க எனக்கு நீங்கள் ஒரு நல்ல கிருபை கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடிகிறது. அவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறதுனால ஆண்டவரே, நான் எப்பொழுது அந்த ஜெபிக்க ஆரம்பித்தேனோ அப்போ இருந்து ஆண்டவரே அந்த ஒரு மாற்றத்தை என்னால் நிச்சயமாக பார்க்க முடிகிறது என்று சொல்லக்கூடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. இது உண்மையாலுமே உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த 1 மணி நேரமாக ஜெபிக்க கூடாதா என்ற அந்த காரியத்துக்கு தாப்பனே, நான் என்னுடைய வாழ்க்கையில் குறைந்த 1 மணி நேரமாக ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தனியாய் காத்திருந்து ஜெபிக்கிறதுல எனக்கு நீங்கள் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தீங்க. எத்தனையோ வேலையில் அன்புதான் அப்பொழுது நான் ஒரு ஜெபித்து, ஆனால் தனியாய் காத்திருந்து ஜெபிப்பது கூட எவ்வளோ ஆண்டவரை சிறந்ததுடா. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து ஒருத்த சத்தத்தோடைய கண்ணீரோட தனித்திருந்து ஜெபித்ததை பார்க்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திர நன்றி தாப்பனே. இவ்வளோ காரியங்களை நீ பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ உண்மையாலுமே நல்லவராக இருந்திருக்கிற. ஸ்தோத்திர தாப்பனே. உம்முடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது தாப்பனே. உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய அழைப்பு மாறாதது. ஸ்தோத்திர நன்றி தாப்பனே. ராஜா, உம்முடைய இந்த உன்னதமான ஆண்டவரே, மேன்மையான மகிமையுள்ள கர்த்தராக ஸ்தோத்திரம். பரலோகத்தில் என்று நீர் வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறவராக, பரலோகத்தில் ஆட்சி செய்கிறவராக, ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஆமாண்டவரே, ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கின என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு பாபிக்கு இவ்வளோ பெரிய மேலான கிருபை இது. ஆமாண்டவரே, உண்மையாலுமே ஒரு மனிதனை ஆண்டவரே ஆசாரியனாக ராஜாவாக நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. நலமான அன்புக்காய் ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கிருபை காமிச்சிருக்கீங்க. நன்றி செலுத்தேன் ஆண்டவரே. ஆனால் என்னை போல் ஆண்டவரே எத்தனையோ பேர் உம்முடைய சத்தியத்துக்குள் வர வேண்டிய ஒரு பெரிய தேவை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா உம்மிடத்தில் கெஞ்சி வருகிறேன். சபையினுடைய தேவை மிக பெரிது ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீர் உம்மை வெளிப்படுத்தவில்லை என்றால் எம்மியும் கூட அந்த மனிதன் ஆண்டவரே உம்முடைய காரியங்களை விளங்கிக் கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியாது என்பது எவ்வளோ உண்மை தாப்பனே. தேவா, நேர் இறங்கும். இந்த சபையின் மேல் இறக்கமாக இருக்க வேண்டிய ஜெபிக்கிற ஆண்டவரே, தயவு கூர்ந்தரலும் ஆண்டவரே. இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தாங்க, எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. அநேகர் மீட்கப்படணும், ஒவ்வொருவரும் மீட்கப்படணும் ஆண்டவரே. அது மாத்திரமே கூடும் ஆண்டவரே. சொல்லப்போன நீண்ட நாட்களாக அதுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். ஆனால் என்னுடைய பலனை நான் பார்த்தேன் என்று சொல்ல முடியல. ஆனால்
நிச்சயமாக என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த நாளில் அதற்காக நான் உடைய சமத்தில் தாழ்த்தி வருகிறேன் தாப்பனே. தேவா, இந்த சபையில் தேவை உயிர்மீழ்ச்சி. உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய கூடுமா? ஆமாண்டவர், அந்த நிலையில் நீர் செய்ய முடியும் ஆண்டவர். நீர் கிரியை செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியான கிரியை செய்யும் பொழுது, நிச்சயமாக பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து வளர்த்தும் போது ஆண்டவரே, நீர் எவ்வளவாக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறீர். உன்னதமான காரியங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜா, உங்களுக்கு முன்பாக என்னை தாழ்த்தி வருகிறேன். நான் வெறுமையான ஒரு மனித ஆண்டவரே, வெறுமையானவன். ஒன்று மாற்ற ஆண்டவரே, இந்த கிருபை என்னை விட்டு எடுக்கப்படுமானால் நான் என்ன செய்யக்கூடும் ஆண்டவரே? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது தாப்பனே. நம்முடைய இறக்கம் என்னை நீங்கி கொடுமானால் ஆண்டவரே, நான் ஒன்றும் செய்யக்கூடியவனாகல. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ தேவையை எண்ணி பார்க்கும்போது தாப்பனே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, இந்த சேலம் பட்டணத்தில் அநேக ஜனங்கள், இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் கொண்டு வாக்கு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நாட்டு மக்களை கொண்டு வாங்க, உம்மால கூடும். இந்த சபை ஆண்டவரே, இது உம்முடைய சபை, நீர் கட்டியறலும், உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும். என்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே, நீர் கிருபையாக தாப்பனே நடப்பித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவா, நான் என்ன செய்வேன் என்பதை குறித்து எனக்கு அறியேன். நான் ஒன்று அறிவேன், என் ஆண்டவர் போதுமானவர். என்னுடைய ஆண்டவர் வல்லவர், என்னுடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவா, இந்த பாவிக்கு நீங்கள் பாராட்டுகிற அன்போட பெரிது. ஒருவேளை இந்த ஸ்பீக்கர் குறித்த காரியம் அவள் ஆண்டவர் நாளைக்கு எடுத்து சொல்லுவா. என்னுடைய குறித்து எண்ணுகிற இந்த காரியத்தை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் கிருபை செய்தரலும். நீர் தயவு கூர்ந்து ஆண்டவரே வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, என்னுடைய தேவையை அறிந்திருக்கிறீர். உமக்கு முன்பாக என்னை தாழ்த்தி வருகிறேன் தாப்பனே. உண்மை இல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது தாப்பனே. உங்களுடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது. உங்களுடைய இரக்கம் இல்லாமல் என்னால் ஒன்று செய்யக்கூடாது தாப்பனே. தேவை மிக பெரிது ஆண்டவரே. என்னை சுற்றி எத்தனையோ மக்கள் ஆண்டவரே மரியாதைபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, நீர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்க அவளை வெளிப்படுத்துகிறீர். யாருடைய இருதயத்தை கடினப்படுத்த நீர் சித்தமாக இருக்கிறீரோ இருதயங்களை கடினப்படுத்துகிறீர். நீர் ஆண்டவரே ஒரு இருதயத்தை கடினப்படுத்துவீரானால் இருதயத்தை யார் உடைக்கக்கூடும்? ஆனாலும் ஆண்டவரே, வேதம் பொய் சொல்லுகிறது அல்ல ஆண்டவரே. நிச்சயமாக 100க்கு 100 அந்த நரகங்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமானது ஆண்டவரே. நீர் பரத்திலிருந்து வந்த தேவனாக ஆண்டவரே, இருள் நிறைந்த ஒரு இடத்துல வாழும்படியான ஒரு பயங்கரம், பிசாசோடு வாழுகிற அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்க அந்த இடத்துல பிசாசோடு ஒரு மனிதன், ஒரு ஆத்மா வாழ்வது என்பது ஆண்டவரே எண்ணி பார்க்கக்கூடாத ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவரே, ஒரு நாளில் 1,50,000 மக்கள் மறிக்கும் பொழுது, அநேகர் அந்த நரகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவரே, ரசிக்கப்படுகள் ஒரு சிலர் தானா என்று கேட்கிற அந்த கேள்வியை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, ஆனால் உண்மையாலுமே தாப்பனே ஒரு சிலர் தான் என்பதை குறித்து பார்க்க முடிகிறது ஆண்டவரே. தேவா, உண்மையாலுமே ஆண்டவரே, மூடு ஒப்புரவான தகப்பனே, மூடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிற காரியத்தை அநேக விளங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே. ஒருவேளை சொன்னாலும் கூட அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவோ விளங்கிக் கொள்ளவோ முடியவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணி வாழ்கிறார்களே ஒழிய வாழ்க்கையில் அதனுடைய விடுதலை இருக்க சொல்ல முடியல ஆண்டவரே. அன்னை தாப்பனே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரித்தரலும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். உடைய நீதி வஸ்திரங்களினால் என்னை ஆண்டவரே என்னை அலங்கரிக்கிறவராக இருக்கிறேன். ஸ்தோத்திரம் தேவா. இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம். என் மத்தியில் ஆண்டவரே நான் நல்லவன் என்று அல்ல, ஆனாலும் கூட ஆண்டவரே நான் வாழும்படியான அந்த வாழ்க்கையில் உமை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு இடத்திலும் ஆண்டவரே என்னை வெளிப்படுத்த ஒரு பிள்ளையாக நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. நம்முடைய வேதம் சொல்லுகிறது,
யாரை முன்குறித்து அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, உடைய சாயலில் நான் அனுதினமும் வளர வேண்டியவனாக இருக்கிறேன். உடைய சாயலில் ஆண்டவரே நான் காணப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆவியானவரை கொண்டு அங்கு விடுதலை உண்டு. ஸ்தோத்திர ஆண்டவரே, தேவா உமக்கு முன்பாக நான் முற்றமாக என்னை வெறுமையாக்குகிறேன், என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. கிருபையின் பிதாவே, பாவியாக என்னை பலப்படுத்தும், பாவியாக என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. உங்களுடைய ஒத்தாசைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் யாரிடத்துல போவேன்? நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்கள் தான் என்னுடைய பலன் ஆண்டவரே. இந்த ஆன்லைனில் கூட எத்தனையோ மக்கள் நம்முடைய வார்த்தை கேட்கிறவர்கள் உண்டு, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவருடைய இருதயங்களை தொடுமானால் எவ்வளோ நலமாக இருக்கும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை இல்லாமல் இந்த வார்த்தை தொட முடியாது என்பது உண்மை ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வசனங்கள் உள்ளங்களை தொடுமானா ஆண்டவரே. ஒருவேளை எவ்வளோ பேர் கேட்குறாங்க, இதில் ஒரு பெரிய கிருபையை காமித்திருக்கீங்க ஆண்டவரே. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த ரேடியோக்காக கூட ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அநேகர் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்கிற இந்த கால சூழ்நிலையில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே, நெற்கிருபையாக பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவை மிக பெரிது ஆண்டவரே. இந்த நரகத்தை எண்ணி பார்க்கும் பொழுது தகப்பனே, எவ்வளோ பயங்கரம். ஒரு மனிதன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்வதை பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்ன சொல்லக்கூடும்? தகப்பனே, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற காரியங்கள் நம்முடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதில் நம்முடைய கரம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்தும்படியாக கூட ஜெபிக்கிறேன். இருக்கக்கூடிய காரியங்களில் செயல்படுகளும் உண்மையாக செயல்படும்படியாக கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த 2 ஆத்துமாக்க ஜெபிக்கிற லட்சியம் ஆண்டவரே. உண்மைதான் தாப்பனே, உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் சாதிக்கக்கூடியவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே தாப்பனே, நீர் ஒருவரே உண்மையான விதத்தில் ஆண்டவரே நீர் காரியங்களை சரிபடுத்துகிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம், வழிநடத்துகிறோமா இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த லோன் மற்ற காரியங்களில் உடைய கிருபை காமித்தீர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே செயல்பட வேண்டிய காரியங்களை குறித்து நேர் கிருபையாக இருந்து வழிநடத்த உடைய தாசை தாரும். இறக்கமாயிரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜுவல் அந்த ஒரே காரியமாக ஆண்டவரே இந்த வெண்ணிய நாட்களில் ஆண்டவரே மார்கேஜ் போல ஆண்டவரே இந்த காரியங்கள் தாப்பனே நேர் கிருபையாக இருந்து வழி நடத்துங்க. விதத்தில் உடைய பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவரே, இல்லைன்னா என்ன பிரயோஜனம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மை அறிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை என்னை தருவீர், நான் எவ்வளோ நலமாக இருக்கும் ஆண்டவரே. சொல்லுடைய இருதயம் அதனால் கூட அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மாற்றும் ரட்சிக்க மாலக்கூடும், எந்த ஒரு ஆத்துமா ரட்சிக்க மாலக்கூடும் ஆண்டவரே. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உடைய கரம் குறுகி போல முக்கியமாக ஆண்டவரே இந்த 2 ஆத்துமா ஜெபிக்க ரட்சியம் ஆண்டவரே. தாப்பனே, இந்த உலகத்தில் ஒரு நீண்ட காலம் வாழ்கிறதில்ல. ஆமாம் ஆண்டவரே, என்னை பார்க்கும் பொழுது இது ஒரு குறுகிய காலம்தான். என்னுடைய வாழ்க்கை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 72 பக்கத்தில் வரும்படியான இந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே இவ்வளோ சீக்கிரமாக காலங்கள் கடந்து விட்டது என்பதை தான் நான் சொல்ல முடியும். என்னுடைய வாலிப நாட்கள் எவ்வளோ சீக்கிரம் மறைந்து விட்டது ஆண்டவரே. அல்ல காரியப்படையில் என்னுடைய பாவ சிந்தனைகளாலும் எண்ணங்களினாலும் செயல்களினாலும் ஆண்டவரே நான் துக்கப்படுத்தின ஒரு மனிதன் என்பதை கிருபையின் பிதாவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். பொல்லாத இந்த இருதயத்தில் ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு நீங்கள் இறக்கம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இந்த காரியத்தை எப்படி செயல்படும் என்பதை குறித்து ஆண்டவரே எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி வழி நடத்துங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் விதமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்த காரியத்தில் எனக்கு தெளிவை தாங்க ஆண்டவரே. எஞ்சிய நாட்களின் காரியங்களை குறித்து நான் எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ காலம் ஆண்டவரே இருக்கும் என்பதை நான் தெரியல. நீங்கள் என்னுடைய காலங்களை அறிந்திருக்கீங்க. என்னுடைய காலங்கள் மத கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்று ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறத நான் நம்ப ஆண்டவரே எனக்கு நீங்கள்
வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. அது நல்லது ஆண்டவரே. ஆமாங்க தாப்பனே, நான் ஜெபிப்பதை நான் நம்ப முடியாத அந்த காரியம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளோ தேவையாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது, கிருபையின் ராஜாவே, இரக்கங்களின் ஆண்டவரே, மக்கள் என்னை தாழ்த்தி நான் வருகிற ஆண்டவரே, ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் தாப்பனே, என்னுடைய எஞ்சிய நாட்கள் உம்மோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையாக மாத்திரமே இருக்கணும். வேறு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. ஒரு அநித்தியமான உலகம், மாயை. இவரே, நான் ஒரு திருக்கான மனுஷன். என்னுடைய பாவத்தன்மை நிச்சயமாக என்னில் ஆண்டவரே முற்றமாக ஒழிந்து போகவில்லை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நன்மை பாராட்டியிருக்கிறீங்க. இதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவர், எவ்வளோ காலங்கள் நான் உங்களுக்கு துதி செலுத்தினாலும் போதாது. ஆமாம் ஆண்டவரே. ஆனாலும் தாப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அர்த்தமுள்ள மனுஷனாக அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும். உனக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும் ஆண்டவர். வேதனை உண்டாக்க வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. தேவா, இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனே, என் சனுக்காக ஜெபிக்கிறேன். என்ன இவை குறித்து நான் அறியானா கூட ஆண்டவரே, தேவா, இவ்வளவாக ஆண்டவர் இந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிற நம்முடைய கரங்களை கொடுக்குறேன். நீ தடுத்து கொண்டே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தடுத்து கொண்டே அதுக்காக நான் சேர்த்துக்கிறோம். கருவையாயிரம் ஆண்டவரே, இறக்கம் செய்து வழி நடத்ததாப்பே. தேவனே, நான் யாரிடத்துல போவேன்? நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை. ஆமாண்டவரே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேனா? நீங்க பேசுங்க ஆண்டவரே. தேவா, எத்தனையோ உறவினர்கள் ஆண்டவரே, இது ராஜரைக்காக இப்படி ஜெபிக்கிற லட்சியம் ஆண்டவரே. எவ்வளோ தேவனுடைய வார்த்தை கேட்குறான். எவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே தடை செய்கிறவனா ஆண்டவரே இருக்கிறான் பிசாசானவன். ஆமாம் ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையானது உமக்கு பிரதியாய் காணப்படட்டும். ஸ்தோத்திரம் தாப்பனே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். சபையாக இந்த ஆண்டவரே, இந்த பைபிள் பிலிப்புக்கு நிறுவனம் கூட நேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் நீங்கள் கிருபை தார ஆண்டவரே. தேவனே, கிருபை செய்து வழி நடத்துங்க. அவங்களுடைய தாசை தாங்க ஆண்டவரே. நீர் கிருபையாக இருந்தரலும் தாப்பனே. நிச்சயமாக ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்கள் நான் ஒன்றும் இல்லையே. தேவா, நீர் இறங்கும் சொன்ன ஜெபிக்க ஆண்டவரே. இவ்வளோ ஆண்டவரே, இந்த சபையில் நம்முடைய வார்த்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் தேவா, இருதயத்தை கடினப்படுத்துகிறீரா? மனம் திரும்பக்கூடாத அளவில் அவங்களுடைய உள்ளங்களில் ஆண்டவரே விதமான காரியங்களை ஏற்படுத்துகிறீரா? இது எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனாலும் தாப்பனே ஆண்டவரே, உங்களுடைய காரியம் என்று சொல்லும் பொழுது தாப்பனே, இதில் ஆண்டவரே முற்றுமாக தேவனோடு இணைந்து மற்ற காரியங்கள் ஆண்டவரே செய்யும்படியான ஒரு காரியம் எவ்வளவு தேவை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இறங்கும் சோனக்குடைய அவருடைய எழுதியத்தை அறிந்திருக்கு. இவ்வளோ தேவையில்லை மக்கள் ஆண்டவரே தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பாவத்தின் அடிமை தனம் என்பது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அளவில்லாத நிலையில கொண்டு சென்றிருக்கிறது. தேவா, நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் என்ன சொல்லக்கூடும்? இந்த காரியத்தினுடைய தாசைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்தின தாப்பனே. ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்தை எண்ணி பார்க்கும்போது எத்தனையோ மாவட்டங்கள், எத்தனையோ ஸ்டேட்ஸ் ஆண்டவரே, இன்றைக்கு எவ்வளோ ஆண்டவரே மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மத வெறித்தனத்தை வெளிப்படுத்த பார்க்கும். ஒருவேளை ஆண்டவரே பழைய வழிபாட்டில் ஆண்டவரே யுத்தங்கள் மற்ற காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது தாப்பனே ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு அனுமதித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, மனிதனுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்கத்தான் செய்து. ஆனால் உங்களுடைய வெற்றிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இந்திய தேசத்திலிருந்து எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ ஆண்டவரே சிட்டிஸ் தேவா இறங்கும். அம்மா, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீ தொட்டரிலும் ஆண்டவரே உடைய சுகத்தை தாரும், பலத்தை தாரும் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை தயவாக மகிமைப்படுத்த ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, நீ இந்த காரியத்தில் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
அன்பின் ஆண்டவரே, இந்த ஏழை பாவியாக எனக்கு நீங்கள் பாராட்டுகிற அன்பு ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளோ பெரியது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளோ தேவை இருக்கிறது ஆண்டவரே, எவ்வளோ தேவை இருக்கிறது ஆண்டவரே. இந்த தேசத்தை நினைக்கிறோம், மேற்கத்திய நாடெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலை. இல்லை பணம் இருக்கலாம், மற்ற காரியங்களுக்கான தேவ நிலையே. மேற்கத்திய நாடுகள் எத்தனையோ ஆலயங்கள் மூடப்பட்ட நிலையில கடந்து போகிற இந்த காரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே எவ்வளவாக தேவனை அவர்கள் அலட்சியப்படுத்திட்டாங்க. ஆண்டவரே தம்மை அலட்சியப்படுத்துகிறது தானே என் ஆண்டவர் வேண்டாம், அவருடைய காரியம் எனக்கு வேண்டான்னு சொல்றது தானே ஆண்டவரே. அப்படி பார்க்கும் பொழுது தாப்பனே, அப்படி நீடிய பொறுமையை குறித்து நான் மிகுந்த ஆச்சரியப்படுகிறேன். ஆமா ஆண்டவரே, உங்களுடைய நீடிய பொறுமையை குறித்து நான் நீ பார்க்கும் பொழுது தாப்பனே மிகுந்த ஆச்சரியப்படுகிறேன். ஒரு பாவியின் வாழ்க்கையில எவ்வளோ நீடிய பொறுமையை நீங்க காண்பிக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா உம்மை துதிக்கிறேன். வேத புத்தகத்தில் ஆண்டவரே தேவா ஒரு கேரக்டர்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்ன சொல்லக்கூடும், நீர் ஆண்டவரே சரியா எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் கூட தேவா இந்த மாம்சத்தின் பாவம் என்பது எவ்வளவு கொடிதான ஒன்று ஆண்டவரே. ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு வெத்திட்ட ஒரு காரியம்? சாலமோனுடைய வாழ்க்கையில அந்நிய ஸ்திரீகளை நோக்கி போன ஒரு நிலை ஆண்டவரே. அவர்கள் எத்தனையோ வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு உயர்வான நிலையில வந்தவர்கள் தானே. ஆனா ஆண்டவரே ஏன் விதமான காரியம் ஆண்டவரே, இந்த பெண்களுக்கான விக்கிரங்களை கோயில்களை கட்டுற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில இது உண்மையாலுமே என்னால் விலையும் கொள்ள முடியல ஆண்டவரே. எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரே இந்த உலகத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலை செய்யுமான்னு நினைக்க முடியல. ஆனா எவ்வளவு துணிகரமாக ஆண்டவரே தேவா நீ வேதத்துல எச்சரித்த ஆண்டவன்பா ஆண்டவரே எச்சரித்த நிலையில ஆண்டவரே உம்முடைய காரியத்தை குறித்து எவ்வளவு தெளிவாக காணப்பட வேண்டிய ஒரு தேவையும் அவசியம் இருக்கு ஆண்டவரே. தேவனே நீர் கிருபையாயிரும், அன்பின் ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும் தாப்பனே. சாத்தான் எவ்வளோ விழிப்புள்ளவனாக இருக்கிறான் ஆண்டவரே. எங்கு வீழ்த்தலாம், எப்படி வீழ்த்தலாம் என்று விழிப்புள்ளவனாகத்தான் இருக்கிறான். ஆனா அவனை ஆண்டவரே பேதுருவை சுடலினால அவன் ஆண்டவரே புடைக்கும்படியாக உத்தரவு கேட்டுக்கொண்டு ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் வலது பார்சத்தில் எனக்காக நீங்க மன்றாடுகிறீங்க, உண்மை ராஜாவாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜாவமோடு உறவாடுகிற அந்த காரியம் என்பது என்னுடைய வாழ்க்கையில இனிமையானதாக இருக்கட்டும். முக்கியமாக இந்த ஆத்மா ஜெபிக்கிற ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்கள் இருந்தும் ஆண்டவரே இந்த காரியம் மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையினுடைய நிலை என்பது ஆண்டவரே நீர் உடைய இறுதிகளை ஆண்டவரே கடினப்படுத்துகிறீரா ஆண்டவரே. அப்படி வேதம் சொல்லுகிறது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அவர் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரே உண்மையாலுமே தேவா இந்த காரியத்தை நான் என்ன சொல்லக்கூடும்? நிச்சயமா ஒரு பாவியின் மனம் திரும்பலை விரும்புகிற கர்த்தர் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற இந்த கிருபை எவ்வளவு மேலானது. அதனால ஆண்டவரே எத்தனையோ திரள்கூட்டமான மக்களை பார்க்கும் பொழுதுமே அறியலையே. இந்த இந்திய தேசத்தின் என்னை உங்கள் எத்தனை மக்கள் அறிந்துள்ளா, எத்தனை ஆலயங்களில் ஆண்டவர் கிறிஸ்தவ கோயில்களில் தேவனை பற்றிய போதனைகள் இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது ஆண்டவரே. ஒரு ப்ராஸ்பரிட்டி வே ஆஃப் லிவிங் ஆண்டவரே கர்த்தாவே உண்மையாலுமே ஆண்டவரே தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஆண்டவரே ஒரு மனிதன் வாழ்வது என்பது மிக மிக மோசமான ஒரு காரியம் ஆண்டவரே. தேவா இந்த பொல்லாத உலகத்துல மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சுய வழியில வாழ்கிறதை போல எவ்வளவு பயங்கரம் ஆண்டவரே. தேசத்துக்கு எழுங்க ஆண்டவரே. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பு இருக்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணோம். ஜெபிக்கிறவர்கள் எங்கே ஆண்டவரே? இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிற சகோதரர்கள் தெரியும். அளக்க முடியாத இந்த காரியத்தை ஜெபிக்கிறதுல ஆண்டவரே கிருபையாயிரும்.
இவரே நீ கிருபையாயிரும் தாப்பனே. இந்த காரியத்தில் நம்முடைய ஒத்தாசை நீங்க தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவா, எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவரே. இதை அதை சரி கடந்து போகல. எவ்வளோ மனுஷனுடைய மேட்டுமே எவ்வளோ தாழ்த்தப்பட்டு விடுமே ஆண்டவரே. யார் மேன்மை பாராட்ட முடியும்? யார் ஆண்டவரே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே மேன்மை பாராட்டக்கூடும் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, நிச்சயமாக அது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு காரியமாகவே இருக்கிற தாப்பனே. தேவா, நீர் உதவி செய்யும். நீர் உங்களுடைய தாசையை தாங்க ஆண்டவரே. தயவாக இருந்தாலும் தாப்பனே ஆண்டவரே, இதை பே பண்ணுற இந்த மெடிசன் பே பண்ணுற காரியங்களோட இவருடைய மனசுல பேசுங்க ஆண்டவரே. கத்தாவே, இந்த காரியத்தை நீர் ஆண்டவரே கத்தாவே, தேவன் ஒருவர் தான் வழி நடத்த முடியும் ஆண்டவரே. இவ்வளோ காரியங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, மனித உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என சொல்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கத்தாவே, உதவி செய்தது இவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவரே. அதனுடைய காரியத்தை கூட தொடர்ந்து நான் பேச முடியாத ஆண்டவரே, சொல்ல முடியாத இந்த காரியத்தை எல்லாவற்றையும் நம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கணும் ஆண்டவரே. தேவா, இவ்வளோ நெருக்கங்களை மத்தியிலே போராட்டம் மத்தியில் இந்த கிருபையாய் செய்தீர் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே ஆண்டவரே, நீர் இறங்கும் கத்தாவே. தேவனே, தேவனாக கத்தர் ஆண்டவரே, தேவனே, நீர் எவ்வளோ பெரிய காரியத்தை நீ பார்க்கும் பொழுது தாப்பனே, இந்த காரியத்தில் உண்மையான ஒரு தேவை ஆண்டவரே இருக்கத்தான். எத்தனையோ சபைகளை என்னை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மையானுமே சத்தியம் போதிக்கப்படலையே, சுவிசேஷம் இல்லையே, உடைய நிலை அப்போ என்ன ஆண்டவரே? ஊழியருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அவர்கள் உலகத்துக்காக உலகத்தின் காரியங்களில் ஆண்டவரே அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அல்லது மற்றவர்களுக்கு உயர்வாக எண்ணி ஆண்டவரே வேதம் புலம்ப வேண்டும் என்று விஜயிக்கிற ஆண்டவரே. தேவா, நீர் கிருபையாக இருந்துள்ளோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உடைய தான் சேர்த்தார். இவ்வளோ பெரிய தேவை உண்டு ஆண்டவரே. ஐயோ தாப்பனே, இவ்வளோ பெரிய ஒரு பட்டணம் அது. ஆனால் இவ்வளோ கூட்ட மக்கள் நித்தியமான அழிவை நோக்கி போவாங்கன்னா இவ்வளையும் கொள்ள முடியல ஆண்டவரே. ஒரே கத்தாவே, நீ ஆண்டவரே கிருபையாக இதை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த கிளினிக் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சாத்தான் எந்த உள்ள பிரவேசிக்கூடாது தாப்பனே. ஒரே இந்த காரியத்தில் துணை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, இவ்வளோ பெரிய ஒரு தேவை உண்டு ஆண்டவரே. இவ்வளோ ஆண்டவரே யூடியூப்ஸ் மற்ற எல்லாம் போட்டதை நான் பார்க்கும்போது நிச்சயமாக தேவா, உடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நான் சுதே கத்தாவே, இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரே ஒரு சிற்பம், ஒரே ஒரு நோக்கம். ஆண்டவரே, நீர் கிருபையாக இருந்து வழி நடத்துங்க தாப்பனே. உண்மையாலுமே ஆண்டவர் ஒரு பெரிய தேவையின் மத்தியில பார்க்கும் பொழுது தேவா, நீர் இறக்கம் செய்யுங்க. நீங்க இறக்கம் செய்யலைன்னா அவர் வழியே இல்லை தாப்பனே. அருமைப்பதாவே ஆண்டவரே, அரசியல் தெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பணம் எவ்வளோ இருக்கலாம், நிம்மதி இல்லை. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமா அது விரும்புது ஆண்டவரே. தேவா, நீர் இறங்கும் இறங்கும். அது சுவிசேஷத்தை எப்படி ஆண்டவரை அவுட்ரீச் செய்ய முடியாமல் யோசித்திருந்த காரியத்தை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதை எப்படி ஆரம்பிக்குதுங்க ஆண்டவரே? இன்றைக்கு முக்கியமாக இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்படுகிற மக்களுடைய கூட்டத்தை பார்க்கிற ஆண்டவரே, பெரிய ஒரு கூட்டத்தை அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆண்டவரே தேவா, ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வது ஒருவேளை ஆண்டவரே அதில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலையை, அதாவது இட்ஸ் இன் ஹேண்ட்ஸ் அப்படின்னும் பொழுது ஆண்டவரே எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிற தாப்பனே. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு என்பது எவ்வளோ பெரிய நம்பிக்கைக்குரிய காரியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே, நீ மிகப்பெரியவர் ஆண்டவரே. தேவரே தேவரே, என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, என்னை ஆண்டவரே நீங்கள் நினைவு கூறணும். நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லையே.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று முக்கியம். ஆண்டவரே சொன்னக்கா ஜபிக்கிறேன், இழக்கப்பட்டு போக வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியத்தில் அம்மாவுடைய கரங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் சேர்ந்திருக்கிற தாப்பனேர் ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீங்கள் துணை செய்யுங்க. நன்றி செலுத்த ஆண்டு எவ்வளோ காரியங்களை எனக்கு நீங்கள் உதவி செய்தீங்க தாப்பனே. ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் செய்த உதவி எவ்வளோ பெரியது, எவ்வளோ மேலானது. ஸ்தோத்திரம் தாப்பனே, உங்களை துதித்து நன்றி செலுத்துகிறேன். கிருபையின் ராஜாவே, இறக்கங்களே ஆண்டவரே, நான் என்ன சொல்லக்கூட மாட்டவரே. ஆம் தாப்பனே, மெய்யாலும் ஆண்டவரே, தேவை மிக பெரிது ஆண்டவரே. என்னுடைய சொந்த வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே, இந்த கிருபை என்னை தாங்குகிறது. ஒரு நாளும் என்னை நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக நான் கெஞ்சிருக்கிறேன். ஒரு நாள் உடைய இரக்கத்தினால் என்னை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஒத்தாசைக்காக நான் கெஞ்சி வருகிறேன். உங்களுடைய இரக்கத்துக்காக நான் கெஞ்சி வருகிறேன் ஆண்டவரே. நாளை சுற்றியத்தையும் எவ்வளோ மக்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உடைய வாழ்க்கை நம்முடைய வேதத்தை ஆண்டவரை நம்புகிறேன். உடைய நிலை ஆண்டவரே, நரகம் என்பதை உடனே பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இது எவ்வளோ ஒரு பயங்கரம். உடைய வேதம் போய் சொல்லலை. ஆனால் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த பவலெல்லாம் சொல்லும்படியான காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, தாப்பனே, எப்படியாக சில ரட்சிக்கும்படிக்கு என்று யூதரில் என்னுடைய ஊழியத்தை மேன்மை பாராட்டுகிறேன். ஒரு மனித நிலையில் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கத்தாவே எட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு செயல்படுவதை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதனால நான் கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரே. கெஞ்சி வரேன். பரலூராஜ்யம் பலவந்தம் எனப்படுகிறது. எனக்கு பலவந்தம் தெரியல ஆண்டவரே. ஆனால் இந்த ஆத்மாவை ரட்சிங்க, விட்டுடாதீங்க ஆண்டவரே. ஐயோ, நீங்கள் விட்டுட்டீங்கன்னா வேறு நம்பிக்கை இல்லை. இந்த ஆத்மாவை ஜெபிக்கிறேன், இந்த ஆத்மாவை ஜெபிக்கிறேன், ரட்சிக்கலன்னு ஆண்டவரே. நம்பிக்கை என்ன? ஐயோ, இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? அந்த ஆத்மா ஜெபிக்கிறேன், அந்த ஆத்மாவை ஜெபிக்கிற ரட்சியும். ஐயோ, இந்த சபையில் வர மக்களுடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் உடைய கரங்களை ஒப்புக்கொடு. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை ஆண்டவரே. ஆனால் ஒன்று, பரிசுத்த ஆவியினுடைய துணை எனக்கு கண்டிப்பாக தேவை ஆண்டவரே. நீ தருவீர். தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறீர் தாப்பனே. மக்கள் நான் நன்றி செலுத்தின தாப்பனே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, தேவாவியனுடைய துணை எனக்கு தேவை. நான் விரும்புகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே பேசணும். ஒரு ஆத்மாவோடு கூட பேசும் பொழுது ஜெபம், பிரசங்கம் எல்லாவற்றும் பரிசுத்த ஆவியானவர் தான் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் தாப்பனே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே முன்னிறுத்தி நான் பின்னால் இருக்க வேண்டியவனாக இருக்கிறேன் தாப்பனே. எனக்கு நீங்கள் சகாயம் செய்தரலாம் ஆண்டவரே. எனக்கு இரக்கத்தை கட்டளையிடும். எனக்கு நீங்கள் தயவை தந்து வெளியே நிறுத்துங்க ஆண்டவரே. தேவா, எவ்வளோ பெரிய ஒரு தேவையின் மத்தியில் இருக்கிற இந்த சூழ்நிலாம் என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே ஆண்டவரே, மனிதன் மாயை 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 என்று ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இது ஒரு மாயை தானே. தெளிவான இடத்துல ஒரு மனிதன் மறிக்கும் பொழுது இந்த உலகத்தில் அவனுடைய சாதனைகள் மற்ற எல்லாம் ஆண்டவரே அத்தனை முடிந்து விடுகிறது. அவருடைய ஆத்மாவுக்கு அது எந்த விதத்தில் பிரயோஜனப்படும்? அவருடைய மீட்புக்காக ஆண்டவர் என்ன விதத்தில் பிரயோஜனம் இல்லையே ஆண்டவரே. உயிர் மீட்சியை தந்த பட்டத்தில் அன்னை ஜனங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க தாப்பனே. நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரே, நீங்கள் கொண்டு வாங்க. தேவை அதிகமாக இருக்கிறது தாப்பனே. ஆண்டவரே, என்னுடைய காரியம் உம்முடைய நாம மகிமைக்கின்ற ஆத்துமாக்கள் மீட்கப்படணும். சாத்தான் எந்த விதத்தில் உள்ள பிரவேசிக்கக்கூடாது ஆண்டவரே. லெட் ஹிம் நெவர் கெட் இன். தேவா, சாத்தான் எந்த விதத்தில் உள்ள நுழையக்கூடாது தாப்பனே. தேவா, நீர் இறங்கும் ஆண்டவரே. ஒரே கத்தாவை என்ன செய்யக்கூடும் என்பதை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன், உடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய தேவையின் மத்தியில் தேவா ஆண்டவரே, ஒவ்வொரு தேசத்தை கூட ஆண்டவரே, அமெரிக்காவெல்லாம் என்னை பார்க்கும்போது ஒரு காலத்தில் ஜார்ஜ் விட்ஃபீல்ட் போன்றவங்களாம் உழைத்து, ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் ஆண்டவரே, டேவிட் பிரைனான், ஸ்தோத்திர தாப்பனே, மனிதனுடைய காரியங்களை குறித்து மேன்மை வராட்டு ஒன்றுமில்லைனாலும் விதமான மக்களை நீர் ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்தீர். ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவா, முக்கியமாக எத்தனையோ இன்றைக்கு சபைகள் பெருகி போயிருக்கிறது. ஆனால் சத்தியம் இல்லைன்னு நான் யோசிக்கிறேன். சத்தியம் இல்லை
ஆண்டவரே, இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங் இந்த மாதிரி தான் ரொம்பலாம் நிற்காது. உணர்வுகளை சார்ந்து வாழுகிற காரியம் என்பது நேற்று எனக்கு கற்றுப்படுத்திங்க ஆண்டவரே. கிருபையின் பிதாவே எனக்கு இறங்கும். ஆண்டவரே, நீர் உதவி செய்யன்னு ஜெபிக்கிறேன். அந்த கால பாளையில் ஆண்டவரே இந்த காரியத்தில் அதுதான் தெரியல தாப்பனே. இறங்கும் ஆண்டவரே. இவ்வளோ தேவை ஆண்டவரே. அறுப்பு மிகுதி ஆட்களோ குறைவென்று நீ பார்க்கும் பொழுது தாப்பனே, அறுப்புக்கு எஜமான எழுப்பி ஆண்டவரே, ஒரு நிர்பந்தமான ஒரு உலகம் இது. உண்மையிலே ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழுகிறது ஒரு அர்த்தம் இல்லாதது தான். அதனால நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க விரும்ப ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நான் பிரியமானவனாக இருக்க விரும்புகிறேன். அது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே நீ கிருபையாக இருந்துடலாம் தாப்பனே. எதை விதமாக செய்யும்பது குறித்து நீங்கள் அறிந்திருக்கீங்க. எதை விதமாக நிறைவேற்றுமை குறித்து நீங்கள் அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இறங்கும். ஆண்டவரே இந்த காரியத்தில் தேவா எல்லாற்றையும் அறிந்திருக்கிறீ தாப்பனே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே மை துதிக்கிறேன். ஆண்டவரே நீர் கிருபையாக இருந்து வழி நடத்துங்க. இந்த காரியத்தில் எல்லாற்றில் ஆண்டவரே நம்முடைய தெளிவை தந்து ஆண்டவரே அடியனை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். நம்முடைய தாசையை தந்து என்னை வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா நான் யார் இடத்துல போவேன் ஆண்டவரே? என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நான் ஆனால் முடிவறிந்து உம்முடைய பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. இந்த காரியத்தில் நம்முடைய ஒத்தாசைக்காக ஜெபிக்கிற வேலை எக்ஸீட் ஆகாதபடிக்கு இந்த காரியத்தில் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறேன் தாப்பனே. ஆமாண்டவரே, என்னுடைய தேவைகளெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, இது விதமாக ஆண்டவரே செயல்படுத்துவது விதமாக நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை ஆண்டவரே நீ பார்க்கும் பொழுது நீங்கள் உதவி செய்யுங்க தாப்பனே. ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்தெல்லாம் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரச்சனை இல்லாதபடிக்கு இந்த காரியத்தில் நம்முடைய தெளிவை தந்து ஆண்டவரே வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறேன் ஐயா. ஆண்டவரே ஆண்டவரே உமது உதவி செய்யுங்க தேவா. இந்த இடத்துல நீங்கள் செஞ்ச நன்மை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தை எழுப்பி எம்மட்டுமா அவருடைய வார்த்தை விதைக்கப்படுகிற ஒரு காரியமாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ஸ்தோத்திரம் தாப்பனே. இது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன். எல்லாற்றுக்கும் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இது என்ன என்னை எண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு சாத்தியக்கூறு அல்லாத ஒன்று தான் இது. எந்த விதத்தில் ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே காரியத்தினால் இது ஆவதற்கு ஒன்றும் வாய்ப்பில்லை. கிருபையின் ராஜாவே அடி எனக்கு நீங்கள் இறக்கமாயிரும் ஆண்டவரே, அனுகூலமாயிரும். என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒத்தாசையை தந்து ஆண்டவரே உதவி உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேத புத்தகத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம். சிருஷ்டித்த இவளெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவளெல்லாம் எப்படி அற்புதமாக ஆச்சரியமாக நீங்கள் நிறைவேற்றி அழகாக ஆண்டவரே நீங்கள் செய்திருக்கீங்க தாப்பனே. நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, நேசிக்கப்படத்தக்கவர் ஆண்டவரே. உடைய வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஒருவராக பெரிய காரியங்கள் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரியவர் ஆண்டவரே. எவ்வளோ மேலானவர், எவ்வளோ உயர்ந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே நாசில சுவாசமல்ல மனுஷனை மாத்திரம், ஆனாலும் கூட எனக்கு நீங்கள் இரக்கத்தை காட்டியிருக்கீங்க தாப்பனே. ஆண்டவரே நான் திரும்பி பார்க்கும் பொழுது நீ கைவிடப்பட்டதும் நிகழப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமா இருந்தாய். ஆனால் உன்னை நான் நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாக வைப்பேன் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. தாப்பனே அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவனே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு நீங்கள் வேண்டிய யோசனையும் தெளிவையும் தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா நான் யார் இடத்துல போவேன்? நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நீங்கள் தான் என்னுடைய பலன் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே இவளெல்லாவற்றும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் கட்டும் ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மட்டுமாக ஆண்டவரே நீங்கள் இந்த பாராட்டின கிருபை இவ்வளோ பெரிய தாப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
தேவா உங்களை துதிக்கிற ஆண்டவரே, நிறைமடி மட்டும் ஆண்டவரே நிர்ணய காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆமா ஆண்டவரே, இதோடு அழகாக ஆண்டவரே காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே உங்களை நான் அதிகமாய் துதித்து நன்றி செலுத்துகிறேன். தேவா உம்மை துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. தேவரே நீர் இறங்கும், கிருபையாயிரும் ஆண்டவரே, நீர் இரக்கமாய் இருந்தருளும். நீர் ஆண்டவரே தயவு கூர்ந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஒத்தாசை எனக்கு தாங்க. தேவனே தேவனே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கர்த்தாவே நீர் அதிகமாய் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றும்படியாக எனக்கு போதுமான கிருபையை தந்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் இரக்கமாயிரும் தேவா, நீர் கிருபை கூர்ந்தருளும் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே நான் நிறைவேற்ற ஆண்டவரே வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. எனக்கு வேண்டிய பலனை தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே. அருமை பிதாவே உங்களை போற்றுகிறேன், உங்களை வணங்குகிறேன் ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே. தேவா உங்களை போற்றி நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. தேவரீர் எனக்கு இரக்கம் செய்யுங்க. உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் ஆண்டவரே முழுமையாக நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதித்து நான் நன்றி செலுத்தினேன் ஆண்டவரே. கிருபையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தேவன் நீர், கிருபையின் தேவன், இரக்கங்களின் ஆண்டவர். ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா தேவா நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் கிருபையாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே, தேவனே தேவனே ஆண்டவரே கத்தாவே, நீர் இறங்கும் ஆண்டவரே. எனக்கு தெளிவை தந்து நீங்க வழி நடத்த முடிய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. அந்த காரியத்தை கூட உம்முடைய காரம் ஒருவேளை இது உம்முடைய சுத்தமா இருக்குமானால் ஆண்டவரே நீங்க வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். உங்களுடைய யோசனையை தந்து என்னை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாப்பனே. கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவா என்னை பலப்படுத்துங்க, என்னை வழி நடத்துங்க. எனக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே அலெக்ஸ் காரியமாக கூட நான் உங்களுடைய கரங்களில் வழி நடத்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சுத்தமாக இருக்குமானால் ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க தாப்பனே. தேவா உம்முடைய திட்டமாக இருக்குமானால் ஆண்டவரே நீங்க இதை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கமாயிருங்க ஆண்டவரே. கிருபை கூர்ந்தருளும் தேவரீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆமா தாப்பனே. தேவா தேவா நீர் இறங்கும் கத்தாவே. நீங்க எனக்கு இரக்கம் செய்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய தாசையை தந்தரலாம் தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, தேவனே தேவனே ஆமா ஆண்டவரே. கிருபையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்தினேன் ஆண்டவரே. கிருபையின் ராஜாவே ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா உங்களை துதித்து நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களை துதித்து நான் போற்றுகிறேன் ஆண்டவரே. எவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே நான் இந்த விஷயம் ஒரு உங்களுடைய சுத்தமாக இருக்குமானால் எனக்கு தெரியாது தேவா. ஆண்டவரே உங்களுடைய சுத்தமாக இருக்குமானால் நீங்க வழி நடத்துங்க. உங்களுடைய திட்டமாக இருக்குமானால் நீங்க ஆண்டவரே வழி நடத்தபடியா கேட்கிறேன். ஆமா ஆண்டவரே. இந்த காரியத்தில் ஆண்டவரே
எனக்கு இந்த தெளிவான யோசனையை தந்து நீங்க வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, கிருபையாக இருந்தரலும் தாப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா, உங்களை துதித்து போட்டுகிறேன். உம்முடைய கரங்களுக்கு ஆண்டவரே, நான் ஒரு உலக மனிதனாக இருக்கா அவைக்குரிய பிரகாரமாக தாப்பனே. நான் ஆண்டவரே இவ்விதமாக வாழுவது, இவ்விதமாக செயல்படுவது, இவ்விதமாக காரியங்களை நிகழ்த்துவது, இவள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எனக்கு நீங்க தெளிவை தந்து கிருபையாய் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய செயல் மிகுந்த ஆச்சரியத்துக்குரியது, அற்புதமானது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, உங்களை அதிகமாய் துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் இறங்கும். ஆண்டவரே தேவா, நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, ஆண்டவரே கிருபையாக இருந்தரலாம் தாப்பனே. நன்றி செலுத்தி உங்களை அதிகமாய் துதித்து போற்றுகிறேன். ஆண்டவரே தேவா, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எல்லாற்றும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, தர்மையான சோர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஐக்கியத்தின் போர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நம்முடைய கிருபைக்காக நீ பேசும். ஆண்டவர் பேசும். தேவை எவ்வளோ பெரிது ஆண்டவரே, எவ்வளோ அவசியமான ஒரு தேவை எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, அவையனுடைய பலன் உன்னத பலத்தினால் என்னை தருப்பியும். ஆண்டவரே, அவைக்கிற பலத்தினால என்னை இடைக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு தேவை. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. எவ்வளோ நல்ல தேவன் ஆண்டவரே, எவ்வளோ மேலானவர், எவ்வளோ கிருபையுள்ளவர் தகப்பனே. இந்த காரியத்தை கூட ஆண்டவரே உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவா தேவா, என்னை வழிநடத்துங்க. ஆண்டவரே, தேவரீர் என்னை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிற. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காரியத்தில் உங்களுடைய ஒத்தாசை எனக்கு தர முடியாது ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, நீர் மிகுந்த கிருபையுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் தயவுள்ளவரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அருமையான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாண்டவரே, எவ்வளோ நல்ல தேவன் நீர், எவ்வளோ கிருபையின் தேவன், எவ்வளோ இரக்கமுள்ள ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே, உம்மை நான் நோக்கி பார்த்து கெஞ்சி வருகிறேன். ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க. எனக்கு நீங்க இறக்க ஒருவேளை இந்த காரியத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற ஆமாண்டவரே ஒரு கிருபையை தாங்க. ஏற்ற ஒரு ஆண்டவரே துணையை தந்து நீர் வழிநடத்த முடியா கூட ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எவ்வளோ அற்புதமானவர், எவ்வளோ மேலானவர், எவ்வளோ உயர்ந்தவர், சிறந்தவர். ஆண்டவரே, நீர் செயலில் மகத்துவமானவர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தாவே. உங்களை நான் துதித்து போற்றி வணங்குகிறேன். ஆண்டவரே தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தாப்பனே, உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கிருபையின் ராஜாவே, ஆண்டவரே, நீங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் தாப்பனே. நீங்க என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இறக்க செய்தரலாம். இந்த காரியத்தில் அவர்களுக்கு இறங்கும். ஆண்டவரே ஆமா தாப்பனே. ஆண்டவரே கத்தாவே, நீர் இறங்கி வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஒத்தாசை ஆண்டவரே நீங்க தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உமக்கு நான் ஸ்தோத்திரம் தாப்பனே. அருமையான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர். ஆமாண்டவரே, ஆண்டவரே கத்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாப்பனே. நன்றியோடு உங்களை துதிக்கிறேன். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் உங்களை துதிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவா, ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி சேர்த்துறேன். ஆமா ஆண்டவரே,
அருமையான ஆண்டவரே, தேவா என்னோடு பேசும் ஆண்டவரே, அருமையான தேவனே, ஆண்டவரே அலெக்சனுடைய வாழ்க்கையில கூட ஆமாண்டவரே, அன்பின் ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே, தேவா தேவா, ஆமாண்டவரே, ஆம் தாப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்தேன் ஆண்டவர், உங்களை துதித்து போற்றுகிறேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஆண்டவரே பேசும் தாப்பனே. ஆமா ஆண்டவரே, ஆனால் ஆண்டவரே தேவை எவ்வளோ பெரிதான அந்த அன்பை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு உங்களை நான் நேசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. தாப்பனே ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்க விரும்புகிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே சமயம் என்னை போல பிறரிடத்தில் நேசிக்கக்கூடிய ஆண்டவரே அந்த கிருபையை நீங்க தருவீரானால் நலமாக இருக்கும். ஆமா ஆண்டவரே, அந்த கிருபையை நீங்க தாங்க ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு உங்களை துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. இரக்கமுள்ள ராஜாவே, நீர் எவ்வளவு மேலானவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆமா தாப்பனே, எவ்வளோ ஒரு தேவையில்லை குடும்பம் ஆண்டவரே. தேவா, இந்த குடும்பத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. எனக்கு தெரியல தாப்பனே, எப்படியாக ஆண்டவரே கத்தாவே நீர் வாழ்ந்து ஆண்டவரே இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் ஆண்டவரே நீர் இறங்கும் தாப்பனே. ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்க பேசும் தாப்பனே. நீர் ஆண்டவரே வழிநடத்த முடியாது செபிக்கிற முடிய தாசையை தாங்க. கிருபையின் ராஜாவே எமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீங்க நினைவு கூறுங்க. ஒரு ஆண்டவரே தொடர்ந்து தாப்பனே ஆண்டவரே தேவா நீர் கிருபையாக தரலாம். தேவரே நீர் இரக்கமாயிரும். ஆமா ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நீ இரக்கமாயிரும் ஐயா. எவ்வளவு ஆண்டவரே கத்தாவே, எவ்வளோ காலம் ஆயிற்று. ஆமா ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவா நீர் கிருபையாக இருந்தரலாம். தேவரே நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் இறங்கும், தயவாக நீர் இறங்கும் ஆண்டவரே. தகப்பனே நீர் வழி நடத்துங்க, ஒத்தாசையை தாங்க. தேவா தேவா நீங்க இறக்க செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய தாசை நீர் கட்டளையிட்டு வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே நீர் இறங்கும் கத்தாவே, நீர் இறங்கும் ஆண்டவரே. நீர் வழி நடத்தி காத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமா தாப்பனே, தேவா ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, கிருபையாக இருந்த ஆண்டவருடைய இருதயம் இவ்வளவு திருக்குமாக உம்முடைய கரத்தை ஆண்டவரே. நீர் எதை விரும்புக அதை மாத்த நான் விரும்ப கிருபதா. என்னுடைய வாழ்க்கையில ஒன்று தேவை. நீங்க எதை எனக்கு விரும்புறீங்களோ அதை மாத்த நான் விரும்ப எனக்கு கிருபதாங்க. வேற ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். அன்னை தாப்பனே, நீர் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். நீ விரும்புவதை மாத்திரம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நீங்க கிருபை செய்தனை ஆண்டவரே வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய ஒத்தாசை எனக்கு தந்தரலாம் ஐயா. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே நீர் எவ்வளவு மேலானவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு மகிமையானவர்.
ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, இவள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது தாப்பனே, எனக்கு இறங்கும். கிருவின் ராஜாவே, எனக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. இறக்குகளின் தேவனே, எனக்கு நீங்க இறங்கும். உங்களுடைய தாசையை தந்திரலும் ஆண்டவரே. அன்பின் ராஜாவே, உங்களுக்கு மகனை தாழ்த்தி வருகிறேன். உங்களுக்கு மகனை தாழ்த்தி வருகிறேன் ஆண்டவரே. தேவா, நீர் எனக்கு இறக்கம் செய்தரலாம். அன்பின் ஆண்டவரே, என்னை அதிகமாய் பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும், சுத்திகரியும் ஆண்டவரே. கிருபையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. ஆமா தாப்பனே. ஆண்டவரே, நீர் கிருபையாக இருந்தரலாம். ஆமா ஆண்டவரே, நீர் இரக்கமாக இருந்தரலும் தாப்பனே. ஆண்டவரே, நீர் பேசும், அடியேன்றி வாழ்க்கை பேசும் ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டவரே காலம் அது நடைபெட்டு போன ஒரு நிலையாக இருப்பதை பார்க்கும் பொழுது தாப்பனே, தேவா ஆண்டவரே, நீர் இறங்கும் கத்தாவே, நீர் இறங்கும். நீர் என்னை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் என்னை இலங்கை ஆண்டவர் இறங்கி என்னை வழிநடத்துங்க தாப்பனே. தேவா தேவா, ஆமா ஆண்டவரே. அருமை ரட்சகரே, நீங்க என்னை வழி நடத்துங்க. ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறேன் தாப்பனே. ஆமா ஆண்டவரே. தேவா தேவா, எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. கிருபை செய்யுங்க தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, எனக்கு நீங்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவா, நீர் எவ்வளவு மேலானவர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு மகிமையானவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆண்டவரே, உம்மை துதித்து நன்றி செலுத்துகிறேன். உங்களை நான் துதித்து போற்றுகிறேன் ஆண்டவரே. துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உங்களை நான் அதிகமாய் துதித்து போற்றேன். எவ்வளோ நல்ல தேவனர், எவ்வளோ மேலானவர், எவ்வளோ உயர்ந்தவர் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய சித்தத்தை மாத்திரமே நான் செய்ய வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவரே நீங்க என்னை தெளிவாய் வழிநடத்துங்க. உங்க பிரியமானதை நான் யோசிக்கவும் செயல்படுத்தவும் ஆண்டவரே என்னை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமா ஆண்டவரே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை நான் அதிகமாய் துதிக்கிறேன் ஆண்டவர். என்னை வழிநடத்துங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர். லார்ட், how quickly life passes by. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையில் எம்மட்டும் நீங்க பாராட்டுகிற அன்பும் கிருபை எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளோ அதிகம் ஆண்டவர், எவ்வளோ அதிகம். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதிகமாய் நான் தேவனை துதித்து போற்றுகிறேன். அதிகமாய் என் தேவனை துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. நல்ல கர்த்தர் நீர். தேவனே, எனக்கு நீங்க இரக்கம் செய்யுங்க. எனக்கு தயவு கூர்ந்து என்னை வழி நடத்துங்க. உங்களுடைய தாசி ஆண்டவரே நீங்க தாங்க தாப்பனே. அருமையான ஆண்டவரே, நல்லவர் நீர், போதுமானவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, இந்த காரியத்தை முடிய பாதுகாப்பித்தான். சாத்தான் எந்த விதத்தில் உள்ள நிலை. ஆமா ஆண்டவரே, சாத்தான் எந்த விதத்தில் உள்ள நிலையக்கூடாது. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேலி அடைத்தரலாம். உடைய கிருபையை தாரும் ஆண்டவர். உடைய இரக்கத்தை தந்தரலாம் தாப்பனே. வேலி அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ராஜாவே, உங்களை துதித்து போற்றுகிறேன். உங்களை துதித்து நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. ஆமாங்க தாப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அருமையான சித்தத்தை செய்ய, ஆண்டவரே உம்முடைய அருமையான நோக்கத்தை செய்ய என்னை ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்க. ஆமா ஆண்டவரே, நீங்க எவ்வளோ நல்லவர், எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ இரக்கமுள்ளவர், எவ்வளோ உன்னதமானவர், எவ்வளோ மகிமை உள்ளவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தொடர்ந்து அடியனை வழி நடத்துங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய மாத்திரமே எனக்கு போதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. என் எவ்வளோ நல்ல தேவன், எவ்வளோ கிருபையின் தேவன்,
இவ்வளோ இரக்கங்களின் தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா, உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் இறங்கும் வழி நடத்தும், காத்து அருளும் ஆண்டவரே. பாவியாக என்பதில் இரக்கமாயிரும், கிருபையாயிரும். உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.